இன்னொரு தடவை. போன ஒரு வாரமாவே எங்க காமெண்ட் செக்ஷன்ல iQOO Neo 10Rோட அன்பாக்சிங், iQOO Neo 10Rோட அன்பாக்சிங், Neo 10Rோட அன்பாக்சிங் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தா வந்துருச்சு. அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அண்டர் 30,000 rupees this is one of the most well balanced phones out there. ஏன்னா இப்போ எப்படி சொல்லிட்டானே, உண்மையா அந்த போன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. கண்டிப்பா you are going to enjoy. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷா, நீங்க பார்த்துட்டு இருக்குது Trakin Tech தமிழ். iQOO Neo 10R அன்பாக்ஸ் பண்ணலாமா? பாக்ஸ் பேக்கேஜிங் பேசிக்கான பாக்ஸ் பேக்கேஜிங் தான். ஆனால் இஃப் ஐ நோ iQOO தேவையான விஷயம் எல்லாமே இருக்கும் இதில். கண்டிப்பாக லிட் ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி ஒரு கேஸும் இருக்குது. அண்ட் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் சிலிகான் கேஸ் தான். அண்ட் கொஞ்சம் ஒரு டெக்ஸ்சர் ஃபீலிங் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 80 watt விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Type A to Type C கேபிளும் கிடைச்சிரும். And of course humble SIM ejector tool. தேவையான விஷயம், like I said, everything is there. Alright, time to take a look at the phone. Already நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆன்லைன் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து iQOO Neo 10Rோட ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்காங்க. So you should have seen that. டிசைன் பார்த்திருப்பீங்க. பட் அந்த டிசைன்ல வந்து நீங்க ரேஜிங் ப்ளூ கலர் பார்த்திருப்பீங்க. அந்த ரேஜிங் ப்ளூ கலர் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்பிளிட் வேரியன்ட். இந்த கலர் பாருங்க, இதுவும் நல்லா இருக்குங்க. இது வந்து மூன் நைட் டைட்டேனியம் கலர். Take a look at this. Also looks good. Alright. Look at this. ஆக்சுவலி எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் டஸ் லுக் வெரி வெரி குட். சிம்பிளான டிசைன் தான். பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய கேமரா மாடியூல் இருக்கு. அந்த கேமரா மாடியூலுக்குள்ள 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் பவர் பட்டன் இருக்கு, மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு. மேலே நீங்க பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் டைப் சி 2.0 போர்ட் தான், டைப் சி 3.1 கிடையாது. ஆக்சுவலி இந்த ஃபோனில் டைப் சி 3 போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே நம்பர் 1 இருந்திருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கார்னர் கட்டிங் பண்ணிருக்க மாதிரி தோணுது. அது பக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் கிடைச்சிரும். அதை பத்தி பேசலாம். கீழே வந்து உங்களுக்கு இன்னொரு மைக் கிடைச்சிரும். அதுக்கு பக்கத்துலயே சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. Let me just open it and show it to you. Alright. Of course memory card slotல எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. dual nano sim card support தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். I was right. ஆமா, இந்த சிம் கார்டு ஸ்லாட்ல ஒரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஒரு thread தெரியுதா? அதுக்கான யூஸ் என்னன்னு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Let's see if you know what is that for. By the way, quickly வந்து இந்த கேஸ் போட்டு பார்த்தலாம். How does it look? பேசிக்கான கேஸ் தான், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. It looks very very good. By the way, இந்த ஃபோன் வந்து ஸ்லிம்மா இருக்கு, பிளஸ் லைட்டா இருக்குங்க. 7.98 mm thickness தான். and weight வந்து நான் கண்டிப்பா செக் பண்ணி பார்க்க தான் போறேன். பட் this is actually an engineering marvel. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஃபோனுக்குள்ள 6400 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்து வெறும் 8 mm thickness தான். and weight கம்மியா வச்சிருக்காங்க. in fact I think it's under 200 grams. செக் பண்ணி பார்த்துடலாம். let me check. alright, திரும்பப்பா. good job iQOO. very very good job. under 200 grams, 196.7 grams தாங்க. இதுல of course உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு ப்ரீ அட்டாச்டா கொடுத்திருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 கிராம் கம்மி ஆகும். அட்லீஸ்ட் 1 கிராம் கம்மி ஆகும். of course full plastic build இருந்தாலும் உங்களுக்கு IP65 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. and glassல டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் UV ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. so overall நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் and build is very good on the iQOO Neo 10R. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வெறும் இந்த USB 2.0 தான் ஒரு சின்ன குறை. பட் அதர்வைஸ் தேவையான விஷயம் எல்லாமே இருக்கு. இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் ஆகட்டும், IP65 ரேட்டிங் ஆகட்டும், ஷார்ட் சென்சேஷன் glass protection ஆகட்டும், everything is there. பட் அந்த ஷார்ட் சென்சேஷன் glass protection டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எப்பவுமே சொல்றது தான். பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு டு திஸ். ஆமா, 2-3 காமெண்ட் நான் பார்த்திருந்தேன். இந்த மாதிரி டிராப் டெஸ்ட்ல எப்பயாச்சும் ஒரு தடவை டிஸ்ப்ளே உடையதா அப்படின்னு பார்க்கிறதுக்கு. பார்த்துலாமா? சைடுல வந்துச்சுங்க. தூக்கி போட்டா அப்படி பவுன்ஸ் ஆகுதா? இன்னும் 2 தடவை, இன்னொரு தடவை, ஒன்னும் ஆகாதுங்க. இப்போ வந்து பச்சை கண்ணு பின்னாடி ஆதித்ய மூஞ்சி பார்க்கணும். அப்படி ஆயிடுச்சு. nothing, it's fine. ஒரு பிரச்சனையும் இல்லை. பிளாஸ்டிக் ஆல்சோ ஷுட் நாட் பிரேக். It's fine. அடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. பிகாஸ் யூ வில் கெட் கான்டென்ட் லைக் திஸ். வெரி குட் கான்டென்ட். அடுத்தது ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்றேன். டிஸ்ப்ளே பத்தி சொல்லிடுறேன் நான். 6.78 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன், ஆஃப் கோர்ஸ் AMOLED பேனல் தான். பிளஸ் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் 144 Hz வந்து சில கேம்ஸ்ல மட்டும் தான் சப்போர்ட்டடா இருக்கும். 120 Hzல தான் ஜென்ட்லி சிஸ்டம் UI ரன் பண்ணும். 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள கேம்ஸ் என்னலாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Clash of Clans, Clash Royale பிளஸ் Brawl Stars, BGMI எந்த நல்லா இருந்திருக்கும்ல, இல்ல அட்லீஸ்ட் ஒரு Call of Dutyல. தட் இஸ் நாட் தேர். பட் எனிவே, நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே இஸ் வெரி வெரி குட் லுக்கிங். ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க.
இட் லுக்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஃபிளாட் டிஸ்ப்ளே தான் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பஞ்ச் ஹோலும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இதுல வந்து 4500 nits பீக் பிரைட்னஸ் HDR மோட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். யூடியூப்லயும் HDR கொடுத்திருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்லயும் HDR உண்டு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ரெட்மி போன்ஸ்ல தான் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல டால்பி விஷன் சப்போர்ட்லாம் கிடைக்கும். மோஸ்ட் போன்ஸ்ல வந்து உங்களுக்கு HDR சப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்காது, இதுல இருக்கு. சரி, பீக் பிரைட்னஸ் 4500 nits இருக்கு. அப்போ வெளியே எடுத்துட்டு போகும்போது ஆக்சுவலி ஹை பிரைட்னஸ் மோட் மெட்ரிக் எங்களுக்கு தெரியாது, பட் வெளியே எடுத்துட்டு போகும்போது இட் வாஸ் ஆக்சுவலி பிரிட்டி பிரைட், ஸோ நோ ப்ராப்ளம் தேர். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரோ கலர் மோட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டிஸ்பிளேயோட கலர் ஆக்யூரசி இஸ் ஆல்சோ வெரி குட். வைப்ரண்டா வேணும்னா வைப்ரண்டாவும் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குங்க. உங்களுக்கு பேசிக்லி பை டிஃபால்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கிடைச்சிரும். அண்ட் கேம் மோட்ல நீங்க போனீங்கன்னா 1000 Hz டச் சாம்பிளிங் இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லங்க, PWM டிமிங் ரேட்டிங்கும் ஹையா கொடுத்திருக்காங்க. 3840 Hz PWM டிமிங் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க லோ பிரைட்னஸ்ல டார்க்ல இத டிஸ்ப்ளே வியூ பண்ணும்போது உங்களுக்கு ஃபிளிக்கர் தெரியாது, which is very very good. By the way, டிஸ்ப்ளேல உங்களுக்கு ஆப்டிகல் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் அன்லாக் ஆகிறது பிரச்சனை இல்ல. பிளஸ் உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி வைப்ரேஷன் மோட்டரும் நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. நாட் பேட். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ல வந்து சவுண்ட் குவாலிட்டி வாஸ் குட் ஆக்சுவலி. ஐ லைக் இட். நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓவரால் டிஸ்ப்ளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போனோட ஒரு பெரிய ஹைலைட்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? ஆஃப் கோர்ஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஸோ iQOO Neo 10Rல உங்களுக்கு Snapdragon 8S Gen 3 கொடுத்திருக்காங்க. LPDDR5X RAM டைப் இருக்கு. UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெக்ஸ் அவுட் தேர் இந்த பிரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பா. அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் iQOO என்ன சொல்றாங்கன்னா, இந்த போன் வந்து கிட்டத்தட்ட 25,000 rupees வர போதாமா. அண்ட் தட் இஸ் வெரி வெரி குட். 8S Gen 3 phone for 26,000-27,000 ஆல்சோ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இட் இஸ் சூப்பர். இன்ஃபேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங்கும் நல்லா பண்ணிருக்காங்க. அதை பத்தி சொல்றேன். நான் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். இந்த iQOO Neo 10Rல வந்து ஹீட்டிங் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் கன்சர்ன்ட். பட் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனை ஆக்சுவலி தெரியல. இட்ஸ் ஆக்சுவலி டியூன் டீசென்ட்லி. ஃபர்ஸ்ட் நான் வந்து பெஞ்ச்மார்க் சொல்லிடுறேன். உங்களுக்கு AnTuTuல வந்து 1.5 மில்லியன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சிரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா CPU throttle வந்து 81% ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is actually very good. GPU ஸ்டெபிலிட்டி வந்து கிட்டத்தட்ட 64% கிடைச்சது. கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் GPU performance is very very good. 11,000 மேல பெஸ்ட் லூப் ஸ்கோர் கிடைச்சது. 87 FPS எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் FPS கிடைச்சது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். மெயின் விஷயம் என்னன்னா, இந்த 3D Mark ஸ்டெபிலிட்டி ரன்ல பீக் டெம்பரேச்சர் வெறும் 37 டிகிரிஸ் தான் போச்சு, which is very good. ஏன்னா ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா 40-45 டிகிரிஸ் வரைக்கும் போகும். இந்த போன்ல 37 தான் போச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹீட்டிங் பிரச்சனை எங்கன்னு சொல்றாங்க. பிகாஸ் இன்னொரு விஷயம் நாங்க டெஸ்ட் பண்ணோம். பேசிக்கலி நாங்க வந்து ரியல் வேர்ல்ட் கேமிங்கும் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்த்தோம். ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து 30 மினிட்ஸ் விளையாடணும். at 60 frames highest graphics and எங்களுக்கு கிட்டத்தட்ட 60 FPS 59.8 FPS average FPS கிடைச்சது, which is fantastic. and temperature கூட நீங்க பாத்தீங்கன்னா 42 டிகிரிஸ் வரைக்கும் தான் போச்சுங்க. so that is also very good. generally again நீங்க பாத்தீங்கன்னா 45 டிகிரிஸ் வரைக்கும் போச்சுனா தான் பிரச்சனைன்னு சொல்லுவோம், or it is the starting of a problem. 46 க்குலாம் போச்சுனா அப்ப then it's an issue. இது 42 வரைக்கும் தான் போச்சு, which is not bad. so performance பொறுத்த வரைக்கும் GPU ல கொஞ்சம் throttling இருந்தாலும் I still think this is a very very well tuned performance phone. in fact gamingல எல்லாம் சொல்லவே வேண்டாம், it's actually very good. in fact iQOO என்ன சொல்றாங்கன்னா 5 மணி நேரம் நீங்க கண்டினியூஸா BGMI விளையாண்டாலும் உங்களுக்கு வந்து 90 FPS almost average stability கிடைக்குமாமா. நாங்க BGMI விளையாடி பார்த்தபோது it was pretty good. by the way variants பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8/128GB கிடைச்சிடும். 8/256GB வேரியன்ட்டும் இருக்கு. 12/256GB வேரியன்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இங்க நீங்க பேஸ் வேரியன்ட் வாங்குனீங்கன்னா 8/128GB வேரியன்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 தான் கிடைக்கும். UFS 4.1 கிடைக்காது. so UFS 4.1 வேணும்னா 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நீங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். ஓகே, பேட்டரி 6400 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 80 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு under 1 hour full charge வரும், பிரச்சனை இல்ல. and battery life பத்தி சொல்லவே வேண்டாம், it is very very good. very good நீ கேட்டிங்கனா basically உங்களுக்கு ஈஸியா 1.5-2 days battery life இதுல கிடைச்சிடும், பிரச்சனையே இல்ல. ஓகே, iQOO Neo 10Rல உங்களுக்கு தேவையான 5G பேட்ச் எல்லாம் கிடைச்சிடும். Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 சப்போர்ட்டும் இருக்கு. பட் NFC கிடையாது. ஏன் iQOO ஏன் இந்த கார்னர் கட்டிங் பண்ணிட்டீங்க? NFC is very very important. NFC இருந்திருக்கணும். NFC இல்லாம ஒரு 25,000 30,000 ஃபோன் விக்கிறீங்கன்னா that's not a good thing. NFC கொடுத்திருக்கணும். சரி, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FunTouch OS 15 based on Android 15 கிடைச்சிடும். iQOO என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து 3+4 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்களாமா. இப்போ FunTouch OS 15 பத்தி நிறைய பேசியாச்சு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து ப்ளோட்வேர் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தேர்ட் பார்ட்டி கேம்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. நீங்க ஆஃப் கோர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளாஸ் இன்டிகிரேஷன் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஆஃப் கோர்ஸ் லாக் ஸ்கிரீன்ல அதை வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஓரளவு க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. iQOO Neo 10Rலயும் இருக்கு, which is not too bad. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். பேசிக்கலி கால் ரெக்கார்டிங் கூட இருக்கு. உங்களுக்கு ஸ்மால் விண்டோ ஸ்பிளிட் ஸ்கிரீன்ஸ் நல்ல அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, பிரச்சனை இல்ல. பட் அதை தவிர்த்து AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் டு சர்ச் கொடுத்திருக்காங்க, which is definitely ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் ஒன்னு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா iQOO AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. AI போட்டோ என்ஹான்ஸ் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஸ்டன்ட் டெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கட் அவுட் மாதிரி ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி நீங்க இமேஜ்ல வந்து டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து காப்பி பண்ணி நீங்க வந்து டெக்ஸ்டா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல யாராச்சும் கட் அவுட் எடுத்து நீங்க வந்து ஒரு கிளிப் போர்டு மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள். ஸ்கிரீன் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ AI விஷயத்துல
விஷயத்துல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், 8s Gen 3ல உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். சோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆஃப் கோர்ஸ் நாட் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு நத்திங் OS பிடிக்கும், அப்புறம் ஆக்சிஜன் OS பிடிக்கும், அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஹலோ UI பிடிக்கும். ஃபன் டச் could have been better. hopefully பெட்டர் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். fingers crossed. alright, கேமரா பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு 50MP Sony IMX882 சென்சார் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா 8MP அல்ட்ரா வைட் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி குட். ஏன்னா நாங்க எடுத்திருக்க செல்ஃபிஸ்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து டீசென்ட்டான ஸ்கின் டோன்ஸ் கிடைச்சிரும், க்ளோஸ் டு நியூட்ரல். பிளஸ் போர்ட்ரேட் மோட்ல எடுத்திருக்க செல்ஃபிஸ் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் HDR செல்ஃபிஸ் ஆர் ஆல்சோ நாட் டூ பேட். லோ லைட்ல செல்ஃபிஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பிரைமரி கேமரா வந்து ஆக்சுவலி நல்ல போட்டோஸ் எடுக்குது. எக்ஸெப்ட் ஃபார் ஒரே ஒரு இடத்துல நாங்க பிரச்சனை நோட்டீஸ் பண்ணோம். என்னன்னா HDR மோட்ல வந்து போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ளூம் இருக்கு அரவுண்ட் தி ஃபேஸ். அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நல்ல போட்டோஸ் ஆக்சுவலி எடுக்குது. இன்ஃபேக்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது the photos that we get out of this is good. ஏன்னா iQOO வந்து விவோட ப்ராசஸிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு நேச்சுரல் கலர் மோடு கொடுத்திருக்கனால அதோட குவாலிட்டி வந்து ஆக்சுவலி இட் லுக்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் நாங்க 2xல டிஜிட்டல் கிராப் தான் 2xல எடுத்திருக்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் நீங்க பாருங்களேன், இட் லுக்ஸ் வெரி நைஸ். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே, நாட் டூ பேட். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் கலர் சைன்ஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி கேமரா வச்சு 4K 60fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட் வச்சு நீங்க வந்து 1080p 30fps பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வந்து 4K 30fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். பேசிக்கலி இந்த பிரைஸ் ரேஞ்சில 4K 60fps வந்து நிறைய போன்ஸ்ல கிடைக்காது. உங்களுக்கு இந்த iQOO Neo 10R கொடுத்திருக்காங்க, which is very nice. and குவாலிட்டியும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ப்ளஸ் ஸ்டெபிலைசேஷனும் நல்லா பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா iQOO Neo 10R வந்து நான் ஈஸியா ரெக்கமெண்ட் பண்ண முடியுங்க. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க, பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜென்ரலி இதெல்லாம் நல்லா கொடுத்ததுக்கு அப்புறம் கேமரால கோட்டை விட்டுருவாங்க. அது யாருன்னு சொல்லுங்க, நீங்களே காமெண்ட் செக்ஷன்ல எந்த பிராண்ட் அது பண்ணுவாங்கன்னு. பட் iQOO Neo 10R கேமரா கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி பிரிட்டி டீசென்ட்ங்க. வெறும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன் இல்ல, இதுல ஆக்சுவலி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ நாட் டூ பேட். சோ அதனாலே இட் பிகம்ஸ் an easy recommendation, not just for gamers but also for performance enthusiasts. So iQOO Neo 10R உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த போனோட ரிவ்யூ வீடியோ இல்லனா கம்பேரிசன்ஸ் அகைன்ஸ்ட் அதர் phones நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.